திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் பார்க்க ஏதுவாக திருச்செந்தூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் அறுபடை வீடுகளில் கடற்கரையோடு, அது கடலோடு சேர்ந்த கோவில் என்றால் திருச்செந்தூர் தான். அது இரண்டாவது, திருச்செந்தூர் கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துவிட்டு தரிசித்து விட்டு செல்லும் போது நாம் மேலே ஏறிதான் செல்ல வேண்டும். அதாவது கோவிலை விட்டு கோவிலிருந்து மேலே ஏறி செல்லும் போது வாழ்க்கை உச்சமடையும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் கும்பாபிஷேகம் என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதுவும் 16 வருடங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் நகரமே ஒரு கோலாகலமாக ஒரு கொண்டாட்ட நிகழ்வுக்கு தயாராகி வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள், அதாவது பக்தர்கள் லட்சக்கணக்கான வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருப்பதால் பேருந்து நிலையங்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளன. அந்த பேருந்து நிலையங்கள் தொடங்கி பல்வேறு இடங்களிலும் LED திரைகள், அதாவது பக்தர்கள் நேரடியாக கோவில் வளாகத்திற்குள் வருவதற்கு அதிக தடைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிகமான பக்தர்கள் கடற்கரையிலிருந்தே கோபுரத்தை அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதை காணலாம். அது மட்டுமில்லாது அருகிலேயே காணும் வகையில், ஒவ்வொருவரும் இருக்கும் இடத்திலேயே காணும் வகையில் ஆங்காங்கே LED திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது கண்டிப்பாக பக்தர்கள் மிகவும் வசதியாக இருக்கும் என்று கோவில் நிர்வாக தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு 6000 காவலர்கள் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. ஜான் ஆல்பர்ட் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதற்கான மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே திருச்செந்தூர் நகரம் முழுக்க இந்த கும்பாபிஷேகம் நாளை காலை நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் ஒரு பக்கம் சிறப்பாக நடைபெற, கும்பாபிஷேகம் காண்பதற்காக மக்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாக தரப்பில் குடிநீர், கழிப்பிட வசதி, மருத்துவ வசதிகள், அதேபோல தற்காலிக மருத்துவ சேவை கூடங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாக தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கும்பாபிஷேக ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த விழாவினை காண்பதற்கான மக்கள் வருகையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.